முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, லக்ஷ்மி தங்கக்காசை எதுக்காக உன்னை தொட சொன்னேனா? இத்தனை நாளாக ஒரே பிரச்சனையும் துன்பமும் கஷ்டமுமா இருக்கே. என் வாழ்க்கை மாறவே மாட்டேங்குது. எப்போதுதான் என்னை நிம்மதியாக வாழ வைக்க போகிற முருகா? இந்த பிரச்சனைகள்லாம் தொலைஞ்சு போய், பிரச்சனைகளெல்லாம் தீந்து முடிஞ்சு போய், நான் எப்போதுதான் நிம்மதியாக மூச்சு விடுறதுன்னு கேட்ட உனக்காகவே எல்லா வகையிலும் நல்லது செஞ்சு உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் முடிச்சு வைக்கிறதோட நிறுத்திடாம, உன் குடும்பத்துக்கு தேவையான ஐஸ்வர்யங்களையும் சகல செல்வங்களையும் சந்தோஷங்களையும் கொடுக்கணும்னு முடிவு எடுத்து தான் இந்த தங்கக்காசை தொட சொன்னேன். லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய லக்ஷ்மியின் உருவம் பொறித்த இந்த தங்கக்காசை தொட்டதின் மூலமாக நீ சந்தோஷப்படும்படியா எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்க போகுது. உன் மனசுல இருக்கக்கூடிய அத்தனை யோசனைகளையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க இந்த அப்பன் முருகன் கண்டிப்பா உன் லட்சியத்தை நிறைவேற்றியே தீருவேன். உன் வாழ்க்கை இனி என் வழிகாட்டுதல் படி வெற்றிகரமாக இருக்க போகுது. நீ எனக்காக ஏற்றி வச்ச தீபம் போலவே உன் வாழ்க்கையில நான் நல்ல தீபத்தை ஏற்றப் போகிறேன். நான் உனக்கு நல்லது செய்கிறேங்கிறதை உணர்ந்து கொண்டு நீ எனக்கு நன்றி சொல்ல தயாராகு. எப்போதும் நானே கதின்னு என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உன்னை இனி வழி நடத்தி வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த துன்பமும் உன்னை நெருங்காம நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போறேன். உனக்கு நிறைவான மன நிம்மதியை நான் தந்தே தீருவேன். நீ நல்லா வாழ்றத பார்த்து உன் எதிரிகள்லாம் திகைச்சு வாயடைச்சு நிற்க போறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். துரோகிகள் உன்னை சூழ்ந்து உனக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சாலும் சதி செஞ்சாலும் கூட நீ எப்போதும் வழி தவறாம வழி மாறாம உண்மையாக நேர்மையாக என்னை மட்டுமே நம்பி வாழ்கிறாய். அப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி கைவிட முடியும்? தினமும் நீ எதையோ நினச்சி வருத்தப்பட்டு அழுகிறத பார்த்ததால தான் இனிமே உனக்கு எந்த விதத்திலும் அழுகையை வரவழைக்க கூடாதுன்னு முடிவெடுத்து அழகான எதிர்காலத்தை தருவதற்காக இந்த லக்ஷ்மி புரேதம் பொறித்த தங்கக்காசை தொட சொன்னேன். நாளைக்கு எல்லா விஷயங்களும் சரியா நடக்குமான்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து ஏங்கி காத்திருந்த உனக்காக இன்றைய நாள் முதலாகவே வெற்றிகரமான வாழ்க்கையை ஒப்படைக்க போறேன். ஒரு நல்ல எதிர்காலத்தை உனக்கு உருவாக்கி தரணும். உன் வாழ்க்கையில உன்னை வெற்றி பெற வைக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்க நானு இந்த முறை நிச்சயம் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உனக்கு வரும் அவமானங்களுக்கும் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எந்த விஷயத்தையும் தப்பா செஞ்சிடாத. பொறுமையா அமைதியா இருந்தீனா எல்லாத்தையுமே சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். எப்போதும் எந்த விஷயத்திலும் அதிகம் உணர்ச்சி வசப்படாதே. உனக்கு நடக்க வேண்டிய எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்க்கையில உன்னை பிரச்சனைகளில் சிக்க வைப்பதற்காகவே பல பேர் முயற்சி செய்வார்கள். ஆனா எந்த பிரச்சனையிலையும் சிக்கிக்காம நல்லா கவனமா இருந்து எச்சரிக்கையா இருந்து வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ தயாராகு. உன்னால முடிஞ்சத, உன்னாலான செயல்களையும் உன்னாலான முயற்சிகளையும் உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் எந்த குறையும் இல்லாம சரியாக செய்ய பழகிக்கோ என் செல்வமே. யார் என்ன சொன்னாலும் விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் காதில் வாங்காம உன் வாழ்க்கையை நீ வாழும் போது, உன் வேலையை நீ செய்யும் போது கண்டிப்பா வெற்றி கிடைச்சே தீரும். பணம் தான் பெருசு நினைக்காம மனசுதான் பெருசு, மனுஷன்தான் பெருசு நினைக்க பழகு. யாரெல்லாம் உன்னை அவமதித்தார்களோ அவர்கள் கண் முன்பாகவே உன் நிலைமையை உயர்த்தி உன் வாழ்க்கை மூலமாக அவர்களுக்கு நான் பதில் சொல்றேன். உன்னை தொன்று தொட்டு தொடர்ந்து வரும் அத்தனை துயரங்களும் இன்றோடு விலகி போய் நீ விரும்பி வாழணும்னு நினைச்ச ஆசைப்பட்ட வாழ்க்கைய உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். இனி எல்லா நாளும் உனக்கான சந்தோஷ நாளாக இருக்க போகுது. நீ எப்போதும் நம்பிக்கையை மட்டும் இழந்துடாத. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா அந்த வானவில் போல உன் வாழ்க்கை அழகானதாக மாறும். எப்பவுமே நம்பிக்கையோட இருந்தினா உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த முருகன் நானே நடத்தி கொடுப்பேன். பல இடத்துல பிறந்த நதிகளும் ஆறுகளும் கடைசியில ஒன்னா வந்து ஒரு கடல்ல சேர்வதை போல
நீ எங்கெங்கேயோ பிறந்து யார் யாரையோ வணங்கி கடைசியில் இந்த முருகன் தான் எல்லாமேன்னு என்னை நாடி வந்திருக்க. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நீ தொற்று போகும்படி நான் விட்டுட மாட்டேன். இப்போவே கண்ணீரை தொடச்சிட்டு கவலையை தூக்கி எறி. உன்னை நேசிக்க நான் இருக்கும்போது, உனக்கு ஆறுதல் கூற நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். நீ கூப்பிட்டினா ஒரு நொடியே உனக்காக நான் தேடி உன்னை நோக்கி வந்து விடுவேன். உன் முகத்துக்கு அழகான அந்த சிரிப்பையும் உன் வாழ்க்கைக்கு அழகான அந்த சந்தோஷத்தையும் நான் உனக்கு பரிசாக கொடுக்க போகிறேன். இத்தனை நாளா உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன். நீ மனச்சோர்வோடும் வருத்தத்தோடும் வாழ்ந்த காலமெல்லாம் முடிஞ்சு இப்போ சந்தோஷமா நிம்மதியாக வாழும்படி உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரப்போகிறேன். எந்த பலனையும் எதிர்பார்க்காம எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட நீ செஞ்ச எல்லா வேலைகளும் அதற்கு உரிய பலனை தரப்போகுது. இனிமே எல்லா நாளும் உனக்கான சந்தோஷ நாளாகவே இருக்கும். நீ எந்த வேலையை ஆரம்பித்தாலும் அப்புறம் பார்த்துக்கலான்னு பாதியில் ஒதுங்கி நிற்காதே. பாதியில் சோர்ந்தும் போகாதே, முன் வச்ச காலை பின் வைக்கவும் செய்யாதே. மனசுக்குள்ள 1000 சிந்தனைகள் வந்து உன்னை அலைக்கழிச்சாலும் அன்னன்னைக்கு செய்ய வேண்டியதை அவ்வப்போது செய்ய வேண்டியதை அப்போதே செஞ்சுடு என் செல்வமே. இன்னைக்கு என்ன செய்யணுன்ற உன்னுடைய வேலைகளை எல்லாம் சரியாக திட்டமிட்டு சிறப்பாக செய்யும்போது அந்த வேலைகளும் அந்த விஷயமும் நல்லபடியாக நடந்து நீ ஆசைப்பட்டது போல அனைத்து விஷயங்களிலும் உனக்கு வெற்றி உண்டாகும். எப்போவுமே நீ மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. உன் மனசு சந்தோஷமாக இருந்தாதான் உன் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை மட்டுமே யோசிக்காம உன் வாழ்வில் நடந்த மகிழ்ச்சியான நினைவுகளை யோசிக்கும் போது உன் ஆரோக்கியம் இன்னும் மேம்படும். தூரத்தில் இருக்கும் உறவுகளுடனும் சொந்தங்களுடனும் நட்புகளுடனும் அவ்வப்போது நேரம் ஒதுக்கி பேசி மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. ரொம்ப நாளாக உன்கிட்ட சண்டை போட்டு இருந்தவங்களும் பேசாமல் இருந்தவங்களும் கூட இப்போ உன்னை தேடி வந்து பேசும்படி செய்கிறேன். உனக்கு ஆறுதலான, உனக்கு சந்தோஷமான, உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தர்றேன். நீ எப்போ யார்கிட்ட பேசினாலும் பொறுமையாக சாந்தமாக பேசு. வேலை செய்யும்போது கவனமாக நிதானமாக செய். மனிதர்களிடம் உண்மையாக இரு. யதார்த்தத்தை உணர்ந்து கொள். நீ சரியாக திட்டம் போட்டு சிறப்பாக எல்லா செயல்களையும் செய்யும்போது அதற்குரிய பரிசும் அதற்குரிய பலனும் கண்டிப்பாக உன் வாழ்வில் கிடைத்தே தீரும். அன்பு செலுத்தும் போது மட்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம அன்பு கொடுத்தா அவங்க நமக்கு திரும்ப ஏதாவது செய்வாங்கன்னு யோசிக்காம பொதுநல நோக்கத்தோடு செய்ய பழகு. வாழ்க்கைங்கிறது ஒரு யுத்தம் போலதான். யுத்தத்தில் எப்படி எதிரி இல்லாமல் போராட முடியாதோ அதே போல நீ முன்னேறதுக்கும் வாழ்க்கையில் ஒரு எதிரி தேவை. எதை கண்டும் பயப்படாம துணிஞ்சு தைரியமா நின்னா வாழ்க்கை கண்டிப்பாக ஒன்றை ஜெயிக்க வைக்கும். உன் வாழ்வில் இருக்கும் தீய விஷயங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்லது நடக்க போகுது. நீ எந்த விஷயத்தை தேடி தேடி அலைஞ்சியோ அந்த விஷயத்தை நல்லபடியாக நானே நடத்தி தர்றேன். உன் மனசுக்கு பலம் சேர்க்கும் விதமாக, உன் வாழ்க்கைக்கு சந்தோஷம் சேர்க்கும் விதமாக நானே எல்லாத்தையும் செஞ்சு தருவேன். புது புது நல்ல நினைவுகளை உருவாக்க முயற்சி செய். உன் வாழ்க்கைக்கு எது சரியானதோ, உன் வாழ்க்கைக்கு எது சந்தோஷத்தை தருமோ, நிம்மதியை கொடுக்குமோ அதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நான் அனுமதிப்பேன். மற்ற விஷயங்கள் எல்லாருமே உன் கண் பார்வைக்கு வந்தாலும் நீ அதை கண்டு கொள்ளாமல் ஒதுக்கி வைக்க பழகு. தேவையான விஷயங்களை தேடிப்போ, தேவையற்ற விஷயங்களை விட்டு ஒதுங்கிப்போ. நல்லவைகளும் நல்ல விஷயங்களும் நல்ல மனிதர்களும் கூட உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். உன் கண்ணெதிரே கற்சிலையாய் நான் தெரிந்தாலும் உன் மனசுலையும் எண்ணத்திலும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீ என் மேலே இப்படி முழுசாக நம்பிக்கையோட பக்தியோட வணங்குறன்றதை பார்த்து பிரமிச்சு மகிழ்ந்து போய் உனக்கு நல்லது செய்வதற்காக ஓடோடி வந்தேன் என் செல்வமே. இந்த லக்ஷ்மி தங்கக்காசை தொட்டதின் மூலமாக சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகி லக்ஷ்மி கடாட்சத்தோடு நீ வாழ போற. அப்புறம் என்ன, இனிமே நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் எந்த தங்கு தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக நடந்து முடியும். உன் வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகுது. இனிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு வெற்றிங்கிற பரிசை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீயாகவே சொந்தம் பந்தம் பாசம்னு ஏதாவது ஒரு மாய வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிக்காதே. உண்மையாவே பாசம் வச்சிருக்கவங்கள நம்பலாம். பொய்யா பாசத்தை வேஷமா போட்டு
உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க மனிதர்களை நம்பி பாச போராட்டங்களுக்குள் மாட்டிக்கொள்ளாதே. வாழ்க்கை போராட்டத்தில் நீ வெற்றி பெறுவதற்கும் எல்லா மாயையான விஷயங்களையும் உனக்கு தெரிய வைக்கவும் இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா சரியான பாதையில் போக கற்றுக்கோ. உனக்கு தடையாகவும் தடங்களாகவும் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். நீ மறுபடியும் போய் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாதே. பலமுறை உனக்கு நான் சொன்னதையே இப்போ மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். நீயும் முன்னேறு, உன் குடும்பத்தில் உள்ளவங்களையும் நல்லா பார்த்துக்கோ. வாழ்க்கையில் நீ தெளிவாக எல்லாத்தையும் யோசித்து சிந்திச்சு சரியாக செயல்படணுங்கிறதுக்காக தான் இந்த அப்பன் முருகன் உன்னிடம் பேசி கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் எந்த விதத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் பொறுமையாக எல்லாத்தையும் யோசித்து செய்ய பழகு. கவனம் 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 நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் மனசையும் உன் வாழ்க்கையும் சிக்கலாக்குவதற்காக உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பல சதி வேலைகளை செஞ்சாலும் நீ அது எதுலையுமே மாட்டிக்கொள்ளாதே. கவனமாக இருந்தீனா கண்டிப்பாக உன்னால் தப்பிச்சுக்க முடியும். உன் வாழ்க்கைக்கு பலமான அத்தனை விஷயங்களையும் பக்குவமாக நான் கொடுத்துட்றேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீ பொறுமையாக கற்றுக்கிட்டதானே? எந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டதானே? இந்த ஞானத்தை வைத்து கொண்டு உன் வாழ்க்கை பயணத்தில் எங்கேயும் தயங்கி நிற்காமல் போய்கிட்டே இரு. சில விஷயங்கள் ஆரம்பத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக பெருசாக மலைப்பாக தோன்றினாலும் முடிவில் அது உற்சாகமாகவே முடியும். எப்போதும் மன தைரியத்தை மட்டும் இழந்துடாதே. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான முயற்சிகளை அதிகப்படுத்திக்கிட்டே போய் முன்னேற்றங்கிற வெற்றி கயிற்றை தொட தயாராகு. உனக்கு துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகன், எதிர்மறை சக்திகளிலிருந்து உன்னை காப்பாற்றும் இந்த அப்பன் முருகன் உன் வேலைகள் அனைத்திலும் உனக்கு வெற்றிகளை கொடுத்தே தீர்வேன். அதனால் இனிமேல் நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் கர்ம வினைகள் அதிகமாக இருக்கும்போது, கர்ம வினையின் பிடி வலுவாக இருக்கும்போது என்னதான் நீ நல்லது செஞ்சாலுமே கூட அது சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் வந்து சேரும். அந்த மாதிரி சமயங்களில் என்ன செஞ்சாலும் தப்பாக போகுதுன்ற நேரத்தில் நீ பொறுமையாக இருப்பது தான் உனக்கு நல்லது. உன்னை ஆட்டி படைச்சவங்களும் வாட்டி வதைச்சவர்களும் கூட உன் கூட நான் இருக்கேன்றதை இப்போது புரிஞ்சுக்கிட்டு உன்னை எதுவும் செய்ய முடியாமல் தவிப்பார்கள், திணறுவார்கள். நீ பட்ட கஷ்டமெல்லாம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமாகவே இருக்கும். போர்க்களமான வாழ்க்கையில் பற்றி எரிந்த நெருப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அணைய போகுது. நீ எதற்காகவும் எதை நினைச்சும் கவலைப்படாத. உன் தவறுகள் அனைத்தையும் திருத்தி உனக்கான சரியான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நானே வந்த பிறகு இனி உனக்கு என்ன யோசனை? உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் எல்லா வகையிலும் நான் வெற்றியை கொடுத்துட்றேன். எல்லா பக்கங்களையும் இன்னும் பிரச்சனை வந்தால் நீ மட்டும் என்னதான் செய்வோம் பாவம். அதனால தான் உனக்கு துணையாக இருந்து உதவி செய்வதற்கும் உனக்கு நல்லதை செய்து கொடுப்பதற்கும் இந்த அப்பன் முருகன் வந்துள்ளேன். நீ எப்போதும் பிரச்சனைகளை தவிர்த்துட்டு ஒதுங்கி நிற்கணும்னு நினச்சினா பிரச்சனைகள் தீராது. ஆனால் விட்டு வச்ச வினைகள் மீண்டும் உன்னை வந்து சேர்ந்து கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிடும். முதல்ல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை எப்படி சரி செய்யறதுன்னு யோசி. உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் தவிர்க்காமல் நீ சிறப்பாக செய்யும்போது உன் வாழ்க்கையில் உன்னால் நல்ல நிலைமைக்கு வர முடியும். இனிமேலாவது உன் கடமையையும் பொறுப்புகளையும் சரியாக உணர்ந்து செய். எல்லா சிக்கல்கள்லேருந்தும் பிரச்சனைகள்லேருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன் என் செல்வமே. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு சில விஷயங்களும், விடை தெரியாத கேள்விகளும், அடுத்து என்ன நடக்க போதோன்ற வழி தெரியாத பயணமுமாக தான் வாழ்க்கை இருக்குது. நீயும் உன் வாழ்க்கையை நினச்சி வேதனை அடையாதே. எதுக்கும் பயப்படாம, வேதனை அடைஞ்சு கவலைப்படாம, என்னால் என் பயணம் நல்லபடியாக இருக்கணும், நல்லபடியாக நான் நினச்சது நடந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நம்பு. உனக்கு என்றும் அம்மாவாகவும் அப்பாவாகவும் துணையாகவும் தாய்வாகவும் தெய்வமாகவும் எல்லாமுமாக நானே இருப்பேன். உன் சூழ்நிலை புரிஞ்சுக்காம யார் உன்னை பற்றி தப்பாக பேசினாலும் கண்டுகொள்ளாதே. கரடு முரடான பாதையில் வெறும் காலில் நடக்கிறவங்களுக்கு காலில் அணிய காலணி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் நடக்கும் பாதையில் கல்லு முள்ள போற்ற வேணாம். நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சினா உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்று